கோயம்புத்தூர் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். எதிர்வரக்கூடிய ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியும் மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது. மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேரணி, எழுச்சி பேரணி மாநாட்டினுடைய 2 கோரிக்கைகள், ஒன்று, ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இரண்டாவதாக, முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாபெரும் எழுச்சி பேரணியும் மாநாட்டையும் மனிதநேய மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் என்பது 15 விழுக்காடு இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்கூடிய 20 கோடி பேர் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நாடாளுமன்றத்தில், மக்களவையில் அவருடைய எண்ணிக்கை என்பது 24ஆக இருக்கிறது. 15% மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகத்திற்கு 4% அளவிற்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்காகும். அதே இன்றைக்கு பல்வேறு சட்டமன்றங்களிலும் இதே நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களிலும் கூட இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது படிப்படியாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் 2006இல் கொடுத்த பரிந்துரையில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதி செயல்கள் நடந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவருடைய பரிந்துரையில் குறிப்பிட்டார். எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சிறுபான்மை மக்கள் அதிகமாக திரட்சியாக வாழக்கூடிய நாடாளுமன்ற, சட்டமன்ற தொகுதிகளை பல்வேறு இடங்களில் சிதைத்திருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க முடியாத அளவுக்கு சிதைத்திருக்கிறார்கள். சிதைக்க முடியாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அந்த தொகுதிகளை பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதிகளாக மாற்றியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் திட்டமிட்டு நடந்திருக்கிறது. இதை மறுசீரமைப்பு செய்து அவருடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பரிந்துரையை 2006இல் நீதிபதி ராஜேந்திர சச்சார் கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் இந்தியாவில் எடுக்கப்படவில்லை. உள்ளாட்சி மன்றங்களில் கூட இன்றைக்கு பல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளிலே கூட இந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக மோசமாக பின்னடைந்து கொண்டே வருகிறது. சென்னையில் 30% சென்னை மாநகராட்சியில் இருக்கிறார்கள் சொன்னால், 200 வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் 10% என்று சொன்னால், குறைஞ்சபட்சம் 10% அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு 20 பேர் அங்கு இருக்க வேண்டும். எத்தனை சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் இருக்கிறார்கள்? 4 பேர் தான். வேலூரினுடைய மாநகராட்சியினுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. 25% வேலூர் மாநகராட்சியில் அந்த மக்களுடைய எண்ணிக்கை 60 மாமன்ற உறுப்பினர்கள், அதில் 5 உறுப்பினர்கள் மட்டும்தான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். 15 பேர் இருக்க வேண்டும். ஊராட்சிகள் கூட இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாதவளாயம் என்கின்ற ஒரு ஊராட்சி இருக்கிறது. அந்த ஊராட்சியில் 80 விழுக்காடு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஊராட்சியை பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதியாக மாற்றுகிறார்கள். ஆம்பூர் நகராட்சியில் 18 வார்டுகளில் முஸ்லீம்களும் 18 வார்டுகளில் மற்றவர்களும் வெற்றி பெற்று ஒரு முறை முஸ்லீமும் ஒரு முறை முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்கே நகராட்சி தலைவர்களாக எழுதப்படாத சட்டம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர்களுக்குள் பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சிதைப்பதற்காக இன்றைக்கு 18 வார்டுகளில் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை 12 வார்டாக குறைத்திருக்கிறார்கள். அதை எப்படி குறைக்கிறார்கள் என்று சொன்னால், சமமற்ற முறையில் வாக்காளர்களை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள்.